அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு எங்களால் நல்ல திட்டங்கள் கொடுக்க முடியும். நல்ல கல்வி, தரமான கல்வி, உங்களுக்கு நல்ல சுகாதாரம் கொடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சியாக இது போன்ற நீர் மேலாண்மை திட்டம். விவசாயத்தை பத்தி யார் கவலைப்படுறா? திமுக, அண்ணா திமுக கவலைப்படுறாங்களா? கவலைப்படுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயா, நாங்கள் மட்டும்தான் விவசாயிகள். காரணம், எல்லா கட்சியில 90% யாரு இருக்கா? விவசாயிகள் தான் இருக்கிறாங்க. விவசாயத்தை பத்தி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு எனக்கு சோறு போடுறது யாரு? கடவுள். விவசாயிகள். விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடணும்னு இந்தியாவிலே முதல் முறையாக சொன்ன கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். 10 ஆண்டு காலமாக விவசாயத்திற்கு வரைவு நிதிநிலை அறிக்கை, டிராப்ட் அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் இந்தியாவிலே போடுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். விவசாயத்திற்கு 3 அமைச்சர்களை நியமனம் பண்ணணும். 1 வேளாண் துறை, 2 தோட்டக்கலை, 3 நீர் மேலாண்மை துறை அமைச்சர். 3 அமைச்சர்கள். வேற யாருக்கும் இதை பத்தி தெரியாது. நவீன விவசாயம், இயற்கை விவசாயம், நம்ம ஆழ்வார், இவ்வளவு அமைப்புகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. ஆனா இப்போ எல்லாம் அரசியல் அமைப்புகள் ஆயிடுச்சு. நாராயணசாமி நாயுடு அந்த காலத்துல நல்லா, இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு அமைப்பும் எல்லாம் இந்த கட்சி அந்த கட்சின்னு போயிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. அதனால எல்லா விவசாயிகளே வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே உழைக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். எங்களுக்கு நடிக்க தெரியாது, நாடகம் தெரியாது, வசனம் பேச தெரியாது. உங்களுக்காக போராட தெரியும். உங்க உரிமைகளை மீட்டு தருவோம். அதனால இந்த கொசஸ்தலை ஆற்று தடுப்பணையை இதை நிறுத்தியே ஆக வேண்டும், கட்டுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். இல்லையே என் தம்பிகள், இங்க இருக்கின்ற தம்பிகள் சும்மா இருக்க போவது கிடையாது. அப்புறம் வேற பிரச்சனை வரும், வேற விதமான பிரச்சனை வந்துடும். அதனால இதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆந்திர முதலமைச்சரை சந்தித்து, இது சாதாரண பிரச்சனை கிடையாது, வாழ்வாதார மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை, சந்தித்து இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க, இதெல்லாம் வேண்டாம், இது மிகப்பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி, அது மட்டும் இல்ல சட்ட ரீதியா இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். கோர்ட்டுக்கு, நீதிமன்றம் சென்று இதை நிறுத்தி, ஸ்டே போட்டு நிறுத்தி, அதெல்லாம் அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு பிரச்சனைகள் வருகின்ற 28, 29, 30 3 நாள் காவிரியை காப்போம், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று 3 நாள் நான் பயணம், என்னோட பயணம் 3 நாள் பேரணி போயிட்டு இருக்க போறேன். நான் ஒகேனக்கல், பில்லிகுண்டு ஒகேனக்கல் ஆரம்பிச்சு பூம்புகார்ல 3வது நாள், பூம்புகார்ல நான் முடிக்க போறேன் 3வது இரவு. அதனால அதெல்லாம் காவிரியை காப்போம், அடுத்தது பாலாத்தை காப்போம், அடுத்தது மேட்டூர் உபரி நீர் திட்டம், இப்படி எல்லாம் ஒவ்வொரு பகுதியா போயிட்டு, அதுக்கப்புறம் அத்திக்கடு அவிநாசி திட்டம், ஒன்னொன்னா போயிட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய நீர்நிலைகள், நீர் ஆதாரங்கள், காலங்காலமா நம்ம இருக்கணும். வருங்கால சந்ததியினருக்கு நம்ம நல்ல காலங்காலமா அவருக்கு நல்ல ஒரு நிலையை விட்டு செல்ல வேண்டும். அதனால கேரளாவில் நல்ல சட்டங்கள் இருக்கு. அந்த மக்கள் நல்ல விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விவரமான மக்கள், பக்கத்து மாநிலம், நம்ம அண்டமான பக்கத்தில் இருக்கிற மக்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற தூங்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் விழித்துக் கொள்ளல. நான் கேட்கறதில்ல, போதுங்க, நீங்க தூங்குனது போதும், எழுங்க, விழித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 கொள்ளையர்களை துரத்தி அடிங்கள். போதும். திமுக, அண்ணா திமுக இந்த 2 கட்சியும் தமிழ்நாட்டை ஆண்டது போதும், நாசப்படுத்தியது போதும், சுரண்டியது போதும், நம்முடைய உரிமைகளை நாம் இழந்தது போதும். 2 கட்சியை தூக்கி எறியுங்கள், ஓரங்கட்டுங்கள். நேரம் வந்து விட்டது. என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்களே, என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, விழித்துக் கொள்ளுங்கள். தமிழகமே விழித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உரிமைகளை நாம் எல்லோரும் சேர்ந்து பாதுகாப்போம். நிச்சயமாக இந்த ஆந்திர அரசு கொசஸ்தலை ஆற்றில் குறுக்கே தடுப்பணை கட்ட விடமாட்டோம். நன்றி. குஷியாய் ருசியாய் சுவையாய்